வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் மின்னியல் சிகிச்சை எலக்ட்ரோ தெரப்பியில் என்ன பேசிக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். சர்ச் ஃபேரடிசம் அது நரம்பு இருக்கணும், ஆனால் அந்த மசில் வேலை செய்யாமல் இருக்கும். இது ஒரு டெம்பரரி பேரலிசிஸ். அதுக்கு அந்த சர்ச் ஃபேரடிசம் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறப்ப மோட்டர் பாயிண்டில் கொடுக்குறப்ப அந்த மசில்ஸ் அந்த ஜாயின்ஸ்லாம் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் பயிற்சிகள் பண்ண அந்த நரம்பு மருந்துகள் அந்த நரம்பை தூண்டி விட்டு வேலை செய்கிறப்ப இட் வில் டேக் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும். அதுக்குள்ளார இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த ஃபேரடிக் ஸ்டிமுலேஷனோட எஃபெக்ட். இது இல்லாமல் வேறு எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட் ட்ராப். முன்னாடி ஃபுட் ட்ராப் பற்றி பார்த்தோம், இப்போ ரிஸ்ட் ட்ராப் பல காரணங்களால் வரும். பிரெயின் ஸ்பைனல் கார்டில் ஏதாவது அடிபட்டு இல்லை டிசீஸ் அதோட எஃபெக்டாக வரும். இல்லாட்டினா இந்த கையில் இந்த இடத்துல இங்கே இந்த ரிஸ்ட்டில் அந்த மாதிரி அந்த ரேடியல் வர்ற இடத்துல எங்கேயாவது அடிபட்டுது, அது பிளண்ட் இன்ஜுரியாகவும் இருக்கலாம், கட் இன்ஜுரியாகவும் இருக்கலாம், ஃப்ராக்சர் சப்லக்சேஷனாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரிஸ்ட் ட்ராப் வரும். ஸோ அதுக்கு பர்டிகுலராக அந்த நியூரோப்ராக்சியானுங்கிற டைப், அதாவது டெம்பரரி பேரலிசிஸ் ஆஃப் ரிஸ்ட், இந்த ரிஸ்ட் நர்வ்ஸ், அதுக்கு ஃபேரடிக் ஸ்டிமுலேஷன் சொல்லி கொடுப்போம். மோட்டர் பாயிண்ட்ஸில் வச்சு கொடுக்குறப்ப அந்த ரிஸ்ட் ட்ராப் சரியாகும். இது ஃபேரடிசத்தோட எஃபெக்ட். அடுத்து சில பேருக்கு நர்வ் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நர்வு கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு நர்வ் கட் ஆகிடுச்சி, அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் வேலை செய்யாது. ஆனால் அது வலது கையோ வலது காலோ இருக்குது, இல்லை ஒரு தொழிலுக்கு அது முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த நர்வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது வேறு இடத்துலேருந்து ஒரு நர்வை எடுத்து அந்த நர்வுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி டாக்டர் முடிச்சிடுவாங்க, சர்ஜரி நல்லாயிடும். ஆனால் அந்த பேஷண்ட்க்கு பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த மூமெண்ட்ஸை பண்ண சொன்னால் பேஷண்ட்டால் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபேரடிக் ஸ்டிமுலேஷனுங்கிற ட்ரீட்மெண்ட்டை மோட்டர் பாயிண்டில் இது ஆப்ரேஷன் பண்ண உடனே பண்ண மாட்டோம். டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர், நர்வ் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் 5 வீக்ஸ் 6 வீக்ஸ் 8 வீக்ஸ் சர்ஜன் சொல்லுவாங்க, இத்தனை வாரம் கழித்து அது ஸ்டிமுலேட் பண்ணலாங்கிறப்ப அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப அந்த நர்வ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மசில் வேஸ்டிங்கோ இல்லை பிடிப்போ இல்லை அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகாமலோ தடுக்க முடியும். வேஸ்டிங் அப்படின்னா என்னன்னா சூம்பி போகிறது. இப்போ ஒருத்தர் ஒரு பகுதியை கொஞ்ச நாள் ஒரு வாரம் 10 நாள் அந்த மசிலையோ ஜாயிண்ட்டோ யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த பர்டிகுலர் மசில்ஸ் சூம்பிடும்னா இப்போ இந்த ரைட் கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா லெஃப்ட் கையை விட ரைட் கை அளவு சின்னதாகிடும். அதுதான் மசில் சூம்புறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூம்புனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது மாதிரி ஒரு நர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை நர்வ் பேரலிசிஸ் ஆகிடுது, டெம்பரரியாக பேரலிசிஸ் ஆகிடுது, அந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும் அந்த நர்வை ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பேஷண்ட் அந்த பகுதியை யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த நரம்போ அந்த ஆப்ரேஷனை வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா இந்த மசில்ஸ்லாம் சூம்பிடும், டைட் ஆகிடும். அப்போ அந்த ஆப்ரேஷனை பயனில்லாமல் ஆகிடும். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த கேப்பில் அந்த நர்வு மசில் வீக் ஆகாமல், வேஸ்ட் ஆகாமல், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபேரடிக் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் இருக்கும், இல்லை ஒரு இடத்த இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த எந்த இடத்துல மோட்டர் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் படிச்சுட்டு, ஒருத்தருக்கு ஃப்ராக்சரும் இருக்கிறதுக்கு ஃப்ராக்சர் ப்ளஸ் நர்வ் இன்ஜுரி இது மாதிரி காம்பினேஷன் இருக்கும். அப்போ ஃப்ராக்சருக்கு என்ன பண்ணோம், அந்த இடத்த அசைக்கக்கூடாது. 4 வாரம் 6 வாரம் அசைக்காமல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு கட்டணும். ஆனால் அதே இடத்துல அடியில் நர்வ்ஸ் இருக்கும். அந்த நர்வ்ஸ் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறப்பே எங்கே மோட்டர் பாயிண்ட் இருக்கோ அங்கே ஒரு சின்ன ₹1 காயின் அளவுக்கு ஓட்டை காய்ச்சிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட சொல்லிவிட்டு, பேஷண்ட் பிளாஸ்டர் பாரிஸில் இருப்பாங்க, அந்த ஜாயிண்ட் அசைக்காது, ஆனால் அந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ பை தி டைம் 4 வாரம் 6 வாரம் கழிச்சு பிளாஸ்டர் பாரிஸ் ரிமூவ் பண்ணுறப்ப மசில்ஸும் ஜாயின்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் சர்ச் ஃபேரடிசம் ஃபிசியோதெரப்பியில் பங்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நன்றி.